இப்ப இருக்கிற ஹீரோயின்கள்லாம் கதைக்கு தேவை அப்படின்னா, எப்படி வேணும்னாலும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே சம்மதம் சொல்லிடுறாங்க. ஆனா 80 காலகட்டத்தில இருந்த நடிகைகள்லாம் அப்படி இல்லைங்க. தங்களுக்குன்னு ஒரு கொள்கையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிலும் சொல்லணும் அப்படின்னா, அந்த எவர்கிரீன் நடிகை வந்து இதுவரைக்கும் எந்த படத்திலயுமே முத்த காட்சி, நெருக்கமான காட்சி இப்படி எதுலயுமே நடிக்க மாட்டாரு. அப்படி கண்டிஷன் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, படத்திலயும் நடிச்சு கமிட் ஆகிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ரொமான்ஸ் காட்சியில நடிச்சு அந்த ஹீரோவ அறைஞ்சிருக்கிறாரு. அந்த கதைய பத்தி நாம இப்ப பார்க்கலாம். ஸோ, இப்ப இந்த கதையில சொல்லப்போற டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பெரிய டைரக்டர் தாங்க. அவரு பேரு என்ன அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்குங்க. அந்த படத்துல நடிச்ச ஹீரோவும் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பெரிய ஹீரோ தான். அவரு நடிச்சாருனாவே அந்த படத்துல வந்து ரொமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சத்துல தல விரிச்சு ஆடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த நடிகர் யாரு? அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, ஒரு படத்துல அவங்க அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் எந்த ரொமான்ஸ் காட்சியிலயும் நடிக்க மாட்டேன். இந்த மாதிரி முத்த காட்சி, இந்த மாதிரி கட்டிப்பிடிக்கிற காட்சி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் அந்த படத்துல நடிக்கவே சம்மதிச்சாங்களாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர் படம்னாவே அப்படி இருக்கும்னு வந்து நமக்கு தெரியும் இல்லையா? அதனால இந்த கண்டிஷன் போட்டு தான் அந்த படத்திலேயே வந்து நடிக்க கமிட் ஆனாங்க. இப்படி படப்பிடிப்பு போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, ஒரு காட்சி எடுக்கும் பொழுது, அதில டக்குனு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு முத்தம் குடுத்துர்றாங்க. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த நடிகை வந்து டக்குனு கோவம் வந்து அந்த நடிகரோட கன்னத்திலேயே அறைஞ்சிடுறாரு. ஆனா, இது வந்து அந்த டைரக்டரோட பிளான் தான். அந்த படத்தில அப்படி காட்சி இருக்கு. அத வந்து நடிகைக்கு சொல்லாமயே இயல்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு நம்ம டைரக்டரு. இதனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ரொம்பவுமே சண்டை ஆயிடுச்சு. அந்த நடிகையும் அந்த படத்துல அதுக்கப்புறம் நடிக்கலைங்க. அந்த படத்துல மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த நடிகை, அந்த நடிகர் கூட எந்த படத்துலயுமே நடிக்கலையாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இத கேட்டிருப்பீங்க. அந்த டைரக்டர் யாரு? அந்த நடிகை யாரு? அந்த நடிகர் யாரு? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட்